கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சுதந்திர தின நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இயேசு உன்னை நேசிக்கிறார் குழுவின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற கிரைஸ்ட் டிவி நிறுவனத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது டிவியில் பார்த்தாலும் எங்களுக்கு முன்பாய், எனக்கு முன்பாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், என் எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்து வைத்திருக்கிறவர், நான் என்ன நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறேன் என்று அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களோடு இணைந்து ஆராதனையை நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Hallelujah. Oh hallelujah. ஒருவரும் சீராவொளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டீரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சீராவொளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டீரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஏலுலான் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலுலான் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏலுலான் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலுலான் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சீராவொளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டீரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, மகத்துவமானவரே, பரிசுத்தரே, இந்த உலகை உருவாக்கியவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே.
இந்த முழு உலகத்திற்கும் சொந்தக்காரர். உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த சுதந்திர தின நாளன்று உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேக இடங்களிலே கட்டப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு நம்மோடு வாழ்கிற மனிதர்களால் கூடாது, முடியாது. ஆனால் என்னையும் உங்களையும் உருவாக்கியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகை உருவாக்கியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். கட்டப்பட்ட மனிதர்களை கட்ட அவிழ்த்துவிட அவரால் கூடும். அவரால் விடுதலையாக்க கூடும். அவரால் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அவரிடத்திலே கேளுங்க. நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், சுதந்திரத்தை அடைந்தாலும் நான் இன்னும் சுதந்திரமாய் இல்லை, கட்டப்பட்டு இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்துவிட வாங்க என்று கேட்கும் போது, கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வந்து நம் கட்டுகளை அவிழ்க்க வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அறியப்படாத ஜனங்கள் இந்த இந்திய தேசத்தில் அநேகம் உண்டு. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் உண்டு. எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அவர் வந்து ரட்சிக்க பிறந்தவர், ரட்சிக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர், ரட்சிக்க தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தியவர் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாம மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ. சாத்தானால் கட்டப்பட்ட ஜனங்கள், பிசாசினால் கட்டப்பட்ட ஜனங்கள், ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், என் கட்டை யார் அவிழ்ப்பார்கள் என்று ஏங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும். அந்த கட்டுகளை அவிழ்க்க வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரமே. பிசாசுவினால் கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்க்க வல்லமை உள்ள ஒரே தெய்வம் அவர் மாத்திரமே. இந்திய ஜனமே ரட்சிப்புக்குள்ளாய் வரணுமே, ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே நோக்கம். அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார், அதற்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார்.
Jesus. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை விசுவாசியுங்க. ஓ, நன்மைகளை செய்வார். சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே. சாப நீங்கி சமாதானம் வரணுமே, சாப நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா, கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆ நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த நாம மாத்திரம் இந்த இந்திய தேசத்தில் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீரே இந்த இந்தியாவின் ஜனங்களை நேசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளட்டாப்பா. இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களையும் கட்டுகளை அவிழ்க்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இந்திய ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் அப்பா. கரங்களை விரித்து கர்த்தரே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டுமே, என் இந்திய தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டுமே, என் இந்திய தேசம் உமக்கு சொந்தமாகட்டுமே. ஓ ஹalleluya. கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே, ஓ கண்ணீர் சுத்தி கதறுகிறோம் அப்பா. என் ஜனங்களை நேசிப்பீராக, என் ஜனங்களை விடுதலையாக்குவீராக, என் ஜனங்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. ரட்சிக்க வல்ல தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் கரம் விரித்து கேட்கிறோம், உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே மகத்துவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஓ உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ராஜா. என் இந்திய தேசத்தை நேசிக்கிறீர,
என் இந்திய தேசத்து ஜனங்களை நேசிக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்படணுமே. ஓ, இருளில் வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணுமே. அப்பா, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வரணுமே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கால் மிதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜீசஸ், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் காட்டும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். இந்திய தேசம் முழுவதும் அவருக்கு சொந்தமாகணும். இந்திய தேசத்து ஜனங்களே கர்த்தருக்கு சொந்தமாகணும். இந்தியா ரட்சிக்கப்படணும். இந்திய ஜனங்கள் வாழ்வு பெறணும். இந்திய ஜனங்களுடைய வாழ்வு மாறணும்.
கர்த்தருக்குள்ளாய் வரணும். அவர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். அவர் நாமம் வல்லமை உள்ளது. இந்த வானத்தையும் இந்த பூமியும் உருவாக்கியது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமம். அவர் நாமத்தினால் எல்லாம் ஆகும். கட்டப்பட்டிருக்கிறேன், கட்டவிழ்ங்க இயேசுவே என்று அந்த நாமத்தை சொல்லும் போது கட்டுகள் உடையும், பிசாசுகள் ஓடும், வறுமை மாறும், ரட்சிப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள நாமம் இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தோட யாரெல்லாம் இந்த கிரைஸ்ட் டிவியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடே பாருங்க, விசுவாசத்தோடே. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷங்க கிட்ட வல்லமையான நாமம் எதுவுமே இல்லை. மனுஷங்க பேரை சொன்னா எதுவும் நடக்காது, எந்த விடுதலையும் கிடைக்காது. ஆனா மனுஷனை உருவாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடும்போது விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா? ஓ ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமமில்லை, ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையா ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாற்றக்கூடியது, மாற்றி தரக்கூடியது இயேசு என்கிற நாமம். ஆமே. வாழ்க்கையிலே நன்மை இல்லை, நன்மையை புசிக்க மாட்டேனா என்று ஏக்கத்தோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு இந்த டிவிக்கு முன்னாய் அமர்ந்து கொண்டிருக்கலாம், டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றையும் தரக்கூடியது, வல்லமை உள்ள நாமம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்றே வேறு நாமம் நமக்கில்லையே, நம்
படுக்கையாய் இருக்கிறேன், என் வியாதியை யார் குணமாக்குவார்கள், எனக்கு துணையாய் யார் வருவார்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டேன், இனி என் நிலைமை என்னவாகும் என்று கண்களாய்த்துக் கொண்டிருக்கிற ஜனமே, அவர்களுக்கு இருக்கிறேன் ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னால் ஆரோக்கியம் உண்டு, அவருடைய நாமத்தை சொன்னால் சுகம் உண்டு. படுக்கைகள் மாறும், பலவீனங்கள் மாறும். விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட கூப்பிடுங்க. இயேசு இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது. அன்பானவர்களே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, என்ன போராட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு யார் இருக்கலாம், யார் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், தலை குனிந்த நிலையில் இருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம். கர்த்தரால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். உங்களை விடுதலையாக்க இயேசு என்ற நாமம் போதும், இயேசு என்ற நாமம் போதும். அந்த நாமத்தை அழைங்க, அந்த நாமத்தை உண்மையாய் கூப்பிடுங்க. இயேசு வந்து உங்களை விடுதலையாக்குவார். ஓ thank you Jesus, hallelujah. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வல்லமை வெளிப்படட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் செய்கிற தேவன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தின விழா இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய கிருபையினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு உன்னை நேசிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக கிரைஸ்ட் டிவி அவருடைய செய்கிற ஊழியத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது ஒரு வேத வசனத்தின் மூலமாக நாம் அதை தியானிக்க போகிறோம். நாம் ஆராதித்த அந்த ஆராதனை வேளையிலும் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நிச்சயமாகவே பரலோகம் இறங்கியிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்க வேண்டிய இந்த சுதந்திர தின விழா தேசத்துக்காக ஒரு மனுஷனை தேடுகிறார். தேவன் தேடுகிற ஒரு மனுஷன், ஒரு மனிதனை தேடுகிற காலம். நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். இதே போல ஒரு வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 22ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று ஒருவனும் காணேன் என்று. அன்பார்ந்தவர்களே, இதோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 12ஆம் சங்கீதம் 1வது வசனம், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்க. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே. அப்பா, இது வார்த்தை கொடுக்கிறவனையும் செதுக்கும், வார்த்தை கேட்கிறவங்களையும் அது செதுக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நீர் எங்களோடு பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். அனைத்தின் நசனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கிரைஸ்ட் டிவி இது ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறது. அநேக நிகழ்ச்சிகள் இதன் மூலமாக தேவ மக்கள், தேவன் அறியாத ஜனங்களுக்குள்ள இதை ஒளிபரப்பு கொண்டுவாய். இதற்காக நீங்கள் விசேஷமாய் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு ஒரு மனிதரை தேடி. அந்த தலைப்பில் நாம் வாசித்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி அந்த 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லியிருக்கிறது, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லியிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் என்று. சங்கீதக்காரன் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லியிருக்கிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை என்று. நாம் வாசித்த இந்த வேத வசனங்களில எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒரு மனிதனை தேடுகிறார். அன்பானவர்களே, இந்த எருசலேம் நகரம் பல நிலைகளிலே சோதம் பட்டணத்துடன் ஒப்பெடுத்து உண்டு. ஏனென்றால் முற்காலத்திலே சோதம் அழிக்கப்படுவதற்கு முன் தேவன் சொல்லுகிற 10 நீதிமான்கள் கண்டால் அழிக்க மாட்டீரோ என்று ஆபிரகாம் தேவனுடைய சம்மதம் வாங்கியிருந்தார். ஆனால் அது இல்லாமற் போயிட்டனால சோதம் அழிக்கப்பட்டது. இங்கு எரேமியா வழியாக அதிலும் சிறப்பான ஒரு சவால் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானாகிய ஒரு மனிதனாவது கண்டால் பட்டணம் மன்னிக்கப்படுகிறது என்று. அது எசேக்கியேல் 22:30 அது உறுதிப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பான பிறர்களே, அப்படியானால் சோதோமினுடைய நீதியை விட எருசலேமின் நீதி படு மோசமாய் போனது என்பதுதான் தேவனுடைய குற்றச்சாட்டு. சோதோமிலே 10 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டேன் என்று. ஆனா எருசலேமில் ஒரு நீதிமான் இருந்தா நான் மன்னிக்கிறேன் அந்த தேசத்தை என்று. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாதாரண மக்கள் நீசர் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீசர் என்றால் இழிவானவர்கள், தாழ்நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெரியவர்கள் என்று கருதப்படும் ஆன்மீக பதவியை அலங்கரித்து அவரிடத்தில் போனால் அவர்கள் பட்டு மோசமாய் இருக்கிறார்கள் என்று. எரேமியா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை
அறுத்து போட்டார்கள். பெரியவர்கள் என்று கருதப்படும் இங்க ஆன்மீக பதவை அலங்கரித்தோருடைய இடத்துல போனால் அவர்களும் படு மோசமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தேசம் சீர்கட்டதால் நியாய தீர்ப்பு உறுதியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவப்பிள்ளையே, இன்று நமது நிலை என்ன? நமது முன்னிலை படு மோசமாய் இருந்தால் தானே ஒரே ஒரு நீதிமானாக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவரால் நம்மளுக்கு மீட்பு பாதை அமைத்து கொடுத்தார். அவரால் நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதன் பின்பு அதனை உணராத மீண்டும் பழைய வாழ்வு வாழ்ந்தால் நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர் யார்? ஒரே நீதிமானாய் கிறிஸ்து வந்தார். அவரால் நம்மளுக்கு மீட்பு பாதை ஆயத்தமானது. அவரால் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்வு நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதன் பின் அதனை உணராமல் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு வாழ்ந்தால் நம்மை விட பரிதாபக்குரியவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தேடுகிற மனிதனை யார் தேடுகிறார்? ஒன்று வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த காலகட்டத்தில் உபவாசிக்கிற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். நெகேமியா 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34:28 முதல்ல நெகேமியா 1 அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்க நெகேமியாவுடைய உபவாசம் என்பது உணவு மறுப்பது மட்டும் அல்ல. வேதமும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உபவாசம் என்பது வெறும் உணவை தவிப்பது அல்ல. இந்த உபவாசம் என்பது தேவனுடைய சன்னதியை நாடுவதற்கு தற்காலிகமாக சரீர ஆசைகளை ஒதுக்குறது தான். ஆவிக்குரிய தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பது தான் இந்த உபவாசம். அப்ப இந்த நெகேமியா 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சில நாள் துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணினேன் என்று. எதற்காக ஜெபம் பண்ணார்? எந்த வார்த்தை கேட்டார் என்று பார்த்து 3வது வசனம் சொல்லப்படுது. வாசிங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது கிடைக்கிறது என்றார்கள். தேவப்பிள்ளையே, அவன் வாழ்ந்து கொண்டிருந்து வேற தேசம், வேறு ராஜாவிட ஒரு பானக்காத்தனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த சகோதரர்களிடத்தில் அவன் விசாரிக்கும் போது அவருடைய நிந்தையும் வெக்கமும் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்த, அதுக்கு மாத்திரமல்ல அந்த அலங்கத்தை அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்ட போது அவன் சொல்றான், சில நாள் துக்கித்து உபவாசத்தை ஜெபம் பண்ணினேன் என்று. அன்பானவர்களே, அவனுடைய உபவாசத்திற்கு பின்னால் ஒரு பாரம் இருந்தது. பாரம் இல்லாத உபவாசம் ஒரு சடங்காகத்தான் மாறும். தேவனுடைய இருதயத்தோடு இணைத்த உபவாசம் அது பரிந்து பேசுகிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஏனென்றால் உபவாசத்திற்கு பின்பு ஒரு பாரம் வரணும். பாரம் இல்லாத உபவாசம் வேறு சடங்காசரம். அந்த உபவாசத்தோடு தேவனுடைய சன்னதியை, தேவனுடைய இருதயத்தை தேடுகிறவன் தான் உண்மையுள்ள உபவாசத்தை கேட்கிறான். ஐயோ, என் ஜனங்கள் நிந்தையா இருக்கிறாங்க, என் ஜனங்கள் வெட்கப்படுறாங்க, என் ஜனங்கள் அவமானப்படுறாங்க, என் ஜனத்துக்காக என் தேவனுடைய ஆலயம் அலங்கரிக்க எல்லாம் அக்கினியா சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற உண்மையுள்ள பாரம் அவனுக்கு. அவன் சில நாள் துக்கி இருக்கிறான். இந்த வார்த்தையில கேட்டு உட்கார்ந்து அழுகிறான். சில நாட்கள் துக்கிறான், உபவாசிக்கிறான், மன்றாடுகிறான். பரலோக தேவனை நோக்கி அவன் தன் பாவங்களை, தன் ஜனத்துடைய பாவத்தையும் அவன் மறைக்க செய்கிறான். தேவ பிள்ளைய, இந்த சுதந்திர தின விழா நேரத்தில் இந்த தேசத்துல இத்தனை ஆண்டுகள் சுதந்திரம் ஆண்டிருக்கு. இன்னும் நீங்க பட்டணத்தில் இருந்தா, இல்ல நல்ல வாழ்க்கையின் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தந்திருந்தா, திரும்பி பாருங்க கிராமத்தை சைடு, திரும்பி பாருங்க புறஜாதிகள், அவர்களுக்குள்ள சுவிசேஷம் போக முடியாம எத்தனையோ இருக்குது. எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை ஆலயங்கள் மேற்கொள்ள முடியாமல் எவ்வளோ உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரர்களுக்காக
யார் உபவாசித்துகிறது? யார் இதற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது? அவன் உட்கார்ந்து அழுகிறான். இந்த வார்த்தை கேட்கும் போது இன்னைக்கு இந்த கிராமத்துல, இந்த பட்டணத்துல ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாய், ஒரு சபைக்கு விரோதமாய் இருந்தா எத்தனை ஊழியக்காரர்கள் ஒருமித்து ஜெபிக்கிறார்கள், எத்தனை சபைகள் ஒருமித்து சங்கமிடுகிறது. ஏன் இந்த கிறிஸ்துவத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை? ஏன் ஒரு ஜெபம் இல்லை? அவன் உண்மை உள்ளவனாய், கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தவனாய் நெகேமியா இருந்தான். அன்பான தேவ ஊழியக்காரர்களே, அன்பான சபையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த சபை நீங்க எடுத்து வைத்த செங்கல் அல்ல, அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை இன்னைக்கு அலங்கோமாய் காணப்படுகிறது. யார் அது திறப்பில் நிற்கிறார்கள்? உபவாசிங்க. நெகேமியா போல உங்களுக்குள்ள அந்த பண்புகள் வெளிப்பட வேண்டும் என்று. இரண்டாவது, தேவன் தேடும் மனிதன் யார் என்றால் எசேக்கியேல் 21 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனக்கசந்து பெருமூச்சு விடு. போதும். இங்க எப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறார் என்றால், உன் இடுப்பு எலும்பு உடையத்தக்கதாக மன்றாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தில் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஏன் என் இடுப்பு எலும்பு உடையத்தக்கதா என் மன்றாடு ஜெபம் இருக்கணும்னா, நீ உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. உன் மன கசந்த பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், இல்ல உன்னை பார்த்து கேலி பண்ணா, இல்ல உன்னை பார்த்து பரியாசம் பண்ணா, அவர்களுக்கு சொல்லு, நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த பட்டணம், வெள்ளூர் பட்டணத்துக்கு, இல்ல வெள்ளூர் சுத்தி இருக்கிற, இல்ல இந்த டிவி பார்த்த உங்க தேசத்துக்கு ஒரு துர்ச்செய்தி வரும். அந்த துர்ச்செய்தி வரத்துக்கு முன்பாக நான் திறப்புல நிற்கிறேன். நீ சொல். என தேவன் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் எடுப்பு இளம்பு நொறுங்குற அளவுக்கு நீ பெருமூச்சு விடு. அது 7வது வசனம் சொல்லி இருக்கிறது, நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே நான் பெருமூச்சு விடுகிறேன் என்று சொல்லு. எருசலேம் நகரத்துக்கு செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விடு. சபையே, உன் சபையில என்ன செய்யப்படுகிறது தேசத்துக்காக? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ, கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் நீ ஆவிக்குரிய பலன் இல்லாமல் இருக்கிறாயே. உனக்குள்ள அந்த இடுப்பு எலும்பு இல்லாமல் வெறும் சதையா காணப்படுகிறே. அப்ப உன் சபைக்கும் உன் தேசத்திற்கும் துர்ச்செய்தி வருகிறது. உன் குடும்பத்துக்கு துர்ச்செய்தி, உன் பிள்ளைகள் மூலமாக துர்ச்செய்தி, சபைக்கு வருகிற துர்ச்செய்தி. இப்படி துர்ச்செய்தி கேட்டு கேட்டு நீ சந்தோஷமே கழிப்புறமாக, ஏன் அதற்காக நீ திறப்பில் நிக்கல? ஏன் அதற்காக பெருமூச்சு விடல? என் தேவன் இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைய, உன் குடும்பத்துல ஒரு துர்ச்செய்தி வராதபடிக்கு நீ பெருமூச்சு விடு. ஒன்னு மனக்கசந்த பெருமூச்சு விடு. இரண்டாவது, இடுப்பு எலும்பு உடையத்தக்க ஒரு மன்றாடு பெருமூச்சு விடு. அந்த துர்ச்செய்தி உன் குடும்பத்துல வராது, உன் பிள்ளைகள் வருது, உன் சபையில வருது. ஏன் வெள்ளூர் பட்டணத்தில் வருகிற துர்ச்செய்தி என்ன? சபைக்கு விரோதமா துர்ச்செய்தி என்ன? இன்னைக்கு அநேக சபைகள் ஏன் துர்ச்செய்தி கண்டடைகிறாங்க? கவர்மெண்ட் மூலமா ஏன் உபத்திரம் வருகிறது? ஏன் உன்னால ஃப்ரீடம், ஒரு சுவிசேஷம் அறிவிக்க முடியல? அந்த துர்ச்செய்திக்காக நீ திறப்புல நில்லு, மன கசந்து அழு. அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் தேடுகிறார். மூன்றாவதாக, தேவன் தேடும் மனிதன் ஜனம் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றப்பட மறிக்கும் துணியும் ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடுகிறார். என் ஜனங்களை காப்பாற்றத்தக்கதாய் அதற்காக நான் மறிக்கவும் மறித்து போவேன் அப்படி துணியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை, ஒரு மனுஷனை தான் தேடுகிறார். வாசிங்க எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவின் இடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அவளுக்கு சொன்னாள்.
அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க தேவன் எதிர்பார்க்கிற மனிதன் யார் தெரியுமா? அவருடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனை தேடுகிறார். ஒன்று, உபவாசித்து துக்கித்து அழுகிற மனுஷனை தேடுகிறார். ரெண்டாவது, அவர் தேடுகிற மனிதன் துர்ச்செய்தி எங்க என் குடும்பத்து மேல வருமோ, என் சபை மேல வருமோ, என் தேசத்து மேல வருமோ, அதற்காக திறப்பில் நிற்கிற இடுப்பு எலும்பு உடையறத்தக்கதாய் உன் ஜபத்தை கேட்கிற மன கசந்து நீ பெருமூச்சு விடு என்று அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு ஜனங்களை காப்பாற்ற நீ மறிக்கவும் துணிச்சலான ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். நாம் வாசித்த இந்த எஸ்தர் புஸ்தகம் யூதர்களை அழிக்கும்படியாக ஆகான் ராஜாவினிடத்திலிருந்து அந்த அரசனை வாங்கி வரும்போது அந்த மொர்தெகாயிடம் கேள்விப்பட்டு அந்த செய்தியை எஸ்தரிடத்தில் தெரிவிக்கிறார்கள். அவனிடத்துல தன் ஜனங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மறுமொழியாக சொல்லப்படுகிறது 16வது வசனத்துல, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அன்பானவர்களே, இந்த வார்த்தை ஜனங்கள் யூத ஜனங்கள் அழிக்கும்படிக்கு சூசானில் பிறந்த கட்டளை அந்த நாகல் அவன் பார்த்தபோது அந்த மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், மன்றாட வேண்டும் என்று. ஆனால் எஸ்தர் மறுமொழியாக இந்த சூசானில் இருக்கிற எல்லா யூதர்களையும் நீங்க என்ன பண்ண கூடி வர செய்து 3 நாள் நியமிக்கிறார்கள், காலங்களை நியமிக்கிறார்கள். இரண்டாவது சொல்லப்படுது, அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நானும் தாதிமார் உபவாசம் பண்ணும். ஏன்னா இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் என்று. எப்படி இது இவ்விதமானா அது 11வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. அன்பானவர்களே, இந்த சட்டத்தை மீறிதான் நான் செத்தால சாகிறேன் என்று இந்த எஸ்தர் தன் ஜனங்களுக்காக அவள் திறப்பில் நிற்கிறார். அன்பானவர்களே, இந்த செய்தி அவள் தொடங்குறதுக்கு முன்பாக இந்த உபவாசம் நான் செத்தால சாகிறேன் என்று வார்த்தை சொல்றதுக்கு முன்பாக மொர்தெகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரம் அழிவீர்கள் என்று. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று. அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறவங்க இந்த வார்த்தையை நிதானித்து வாசித்து பாருங்க. ஒரு ஜனம் அழுகிறது, ஒரு ஜனம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஜனம் பாவத்தில் குடியிருக்கிறது, ஒரு ஜனம் அடிமைப்பட்டு இருக்கிறது, ஒரு ஜனம் கஞ்சாக்கு, ஒரு ஜனம் விபச்சாரம், ஒரு ஜனம் வேசிதனம், ஒரு ஜனம் விக்கிரக ஆராதனைகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் மாந்திரம் சூனிய செய்வினைகள் இப்படி கூட்டமாய் பிரிந்து கிடந்து அங்கங்க சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் யார் நிற்பா? இந்த ஜனங்களுக்காக அழிவுகளிலிருந்து இவர்களை காப்பாற்றத்தக்கதாய் நீ வருவையா? இந்த காலத்துல இவர்களுக்காக நீ உபவாசிக்கலனா, இவர்களுக்காக நீ மன்றாடலனா, இவர்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டோம் பரவாயில்ல,
ஒரு துணிச்சலான ஒரு மன்றாடுகிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுகிறார். உனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கலாம், வேலை செய்யற இடத்துல. இது பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மிஷினரி ஹாஸ்பிட்டலும் கூட நீங்க பார்த்துருக்கலாம். யாராவது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினரி ஹாஸ்பிட்டல் தான். அங்க மத மாற்றம் யாரும் கேட்க மாட்டாங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அழகா சுவிசேஷம் அறிவிக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படுறது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த காலத்துல இந்த இடத்துல உனக்கு வேலை கிடைச்சது, இந்த இடத்துல உனக்கு பதவி கிடைச்சது, இந்த இடத்துல உனக்கு சம்பளம் கிடைச்சது, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற எங்க போகுமே? இன்னைக்கு வெள்ளூர் பட்டணத்துல இவ்வளோ கிறிஸ்துவ ஜனமும் இருந்து ஏன் உன் பக்கத்தை வீடு இந்த இருக்குது? ஏன் வேற ஜாதி போகுது? வேற விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்காங்க. என்னைக்காவது உன் பக்கத்தை வீட்டுக்காக உபவாசம் ஜெபிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க சொந்தத்திலே சில பேர் வேற புறஜாதிகள் இருந்திருக்காங்க, அவங்களுக்காக நீங்க உபவாசம் ஜெபிச்சிருக்கீங்களா? இவத்தான் இனம் அழிந்து போகக்கூடாதபடிக்கு அல்லும் பகலும் 3 நாள் குடியாமல் புசியாமல் இருந்தால் தன் தாதிமார் தன் கூட இருந்த தாதிமார் கூட எப்படி பழகி வச்சிருக்க பாருங்க. நான் உபவாசம் அவங்களும் உபவாசமா இருக்கணும். ஆனா இந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுமா? நான் குடிச்சா நீயும் குடிக்கணும், நீயும் கெடுக்கணும். அப்படிதான் நீ சபையில் நல்லா ஒரு ஆவிக்குறன்னா உன்னை மட்டம் தான் தட்டுவாங்க, நீ பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை தேவ பிள்ளையே, இந்த வெள்ளூர் பட்டணத்துக்காக நீ நிற்கணும். கர்த்தர் உங்களை தான் தேடுகிறார். சபையை கூட்டத்தை தேடல. அவரு ஒரு மனுஷன் 199 தேடல, 1 தேடுகிறார். 10 வெள்ளியில 1 தான். பிரிஞ்சு போன ஒருத்தனை தேடுறார். தேவனை தேடுகிற மனுஷன் 1 தான். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அவர் அப்பா யாரு, அவங்களுடைய வரலாறு எதுவும் குறிக்கல. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தர் தேடுகிறார். நீ பாஸ்டா இருந்துக்கோ, நீ எப்படிப்பட்டனா இருந்துக்கோ, யார் கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பாரத்தை மாத்திரம் நீ கத்தெடுத்து கர்த்தருடைய பாரத்தை கேளு. அப்பா உன்னுடைய பாரம் என்ன, உன் இருதயத்தின் வேண்டும் என்ன கேளு. நிச்சயமாய் அவர் உனக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் தான். உனக்காக அந்த வார்த்தைகள் வெளிப்படும், தரிசனம் வெளிப்படும், எல்லா கட்டளைகள் வெளிப்படும், அடைக்கப்பட்ட எல்லா கட்டளை வெளிப்படும். உன் கரத்தினால் அநேக சுவிசேஷம் நடக்கும், கிரியை நடக்கும். இன்னைக்கு அந்த 3 பேர் ஜெபித்தாங்க, தாதிமார்களும் எஸ்தரும். ஒரு கூட்டம் மூர்க்கத்தான் யூதர்களும். அவர் ஜெபித்த அந்த விளைவுதான் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லியிருக்கிறது. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதர் ஆனவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் இருந்தது என்று தேவப்பிள்ளை. இந்த காரியம் மாறுதலாய் ஆனக்கு முன்பாக 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த ராஜா கட்ட துணிந்து போய் கேட்கும்போது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வர அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? என் ஜனத்துக்கு வர அழிவு, என் ஜனத்துக்கு வர கேடு, என் ஜனத்துக்கு வர கொடுமை, என் ஜனத்து மேல சிந்தப்பட்டு இருக்கிற அநியாய சட்டம், இது எப்படி சகிக்க கூடும்? அப்படி ஒருமித்து ஜெபிக்கத்தான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. அது எப்படி காரியம் மாறுதலாய் முடியுதுன்னா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உண்மையுள்ளவருங்க. அவர் இடத்துல வேண்டினவர்கள் யாரும் வெறுமையா வந்தது கிடையாது.
நீ தேசத்திற்காக ஜெபி, இல்லை உன் குடும்பத்துக்காக ஜெபி, இல்லை உனக்காக ஜெபி, இல்லை செல்ஃபிஷாக உன் ஹெல்த்துக்காக மாத்திரம் கூட ஜெபி. ஆனால் ஜெபித்தவர்கள், தேவனிடத்தில் ஜெபித்தவர்கள் யாரும் வெறுங்கையா போனதில்லை. இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற அந்த பகைஞரெல்லாம் அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று. யாரெல்லாம் அந்த யூதரை அழிக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் அந்த யூதருக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அந்த ஜனம் அவர் நின்ன பிறகு என் குலம் அழிந்து போகிறதே, நான் எப்படி சகிக்க கூடும், அந்த பாரத்தோடு தான் அவள் குடிக்காம சாப்பிடாம அல்லும் பகலும் 3 நாள் இருந்தாள். நம்மளுக்கு எந்த பாரம் இருக்கு? இன்னைக்கு வெள்ளூர் பட்டணத்தில் வந்த மிஷினரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவருடைய நினைவுகளை கொண்டு அவர் கட்டின ஆலயத்தை எல்லாம் இன்னைக்கு யோசித்து பாருங்க. அவர் சம்பாதித்து வைத்த நிலங்களை கொண்டு பாருங்க. இன்னைக்கு மிஷினரிகள் வந்தா கிறிஸ்துவம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவம் வந்தாச்சு. நீயும் கிறிஸ்தவன் தான், உன் குடும்பம் கிறிஸ்தவன் தான். உன் நிமித்தம் எத்தனை கிறிஸ்துவம் இந்த உலகத்தில் பிரகடனம் பண்ணியிருக்கீங்க? கிறிஸ்தவன் என்று பேர் வைத்து லேபிள் போறதுக்காக அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்துவ நிமித்தம் அவருடைய கையின் கிரியை நீ அனுபவித்த அந்த அனுபவத்தை ஆசீர்வாதத்தையும் பிறரிடத்தில் சொல்லு. நீ வணங்குகிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் தேடுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. தகப்பனே, ஆபிரகாமை பார்த்து சோதோம் பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் கேட்ட எல்லா வினாவுக்கும் நீ பதில் சொன்ன. 10 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்று. ஆனால் எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கொண்டிருக்கிற மனுஷன் இருப்பானோ, இருந்தால் நான் அந்த தேசத்தை மன்னிப்பேன் என்று சொல்கிறது. இந்த தேசத்தில் திறப்பில் நிற்க யாராவது இருக்காங்களா என்று எசேக்கியேல் 22:30 கேட்டிருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் இல்லை என்று. ஆனால் என் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானாய் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வதித்து அதை உணராமல் பழைய வாழ்க்கைக்கு போனால் இந்த பரிதாபம் எங்களுக்கு தான் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க வந்த ஒரே பரிசுத்தம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை நீ அறிவி, அவருடைய நாமத்தை உச்சரி, அவருடைய நாமத்தை பிரகடனம் பண்ணு. என சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இன்னும் அந்த தேசம் செழிப்பாய் மாறட்டும். தேசத்துக்கு விரோதமாக துர்ச்செய்தி வரும். கண்டிப்பாக இந்த வருடங்களில் காணப்படும் துர்ச்செய்தி, வெள்ளமோ அழிவோ, அந்த செய்தி கேட்கறதுக்கு முன்பாக உன் இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதா பெருமூச்சு விடு. மன கசந்து பெருமூச்சு விடு. அந்த பெரிய ஆபத்து அழிவிலிருந்து உன் ஜபத்தை கேட்டு கூட அந்த தேசத்தை காப்பார். கொடுத்த இந்திய தேசத்திற்காக சோத்திரம் சொல்லு. இந்திய தேசத்துக்குள்ள வளங்களுக்காக சோத்திரம் சொல்லுங்க. கொடுத்த அரசியல்களுக்காக சோத்திரம் சொல்லுங்க. கொடுத்த வருமானங்களுக்காக சோத்திரம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியாய் கர்த்தர் உங்களையும் இந்த டிவி மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உம்முடையது, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவர். கேட்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ரட்சிப்படையட்டும். இவ்வனத்தின் நசனாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.